எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, பணம் தொடர்பான பிரச்சனையில் இருந்து எப்படி நாம் விடுபடுறது, இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பல நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் செய்கிறோம், பட் அதற்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டோடையே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தாலும் அது வெற்றி அடையும். அது நீங்கள் இறை வழிபாட்டை மட்டும் கிடையாதுங்க, லைஃப்லையே நம்பிக்கையோட விடாமுயற்சியோட செஞ்சீங்கன்னா அது வெற்றி அடையும். இன்னொன்று, மாந்திரீகம் என்பது ஒரு கலை. கலைகள் 64 ஒரு கலை தான் மாந்திரீக கலை. மாந்திரீகம் மாதிரியே நிறைய கலைகள் இருக்குது. சித்தர்கள் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மாந்திரீக கலையை. இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறதோட பிரிவுகள் நிறைய இருக்குது. மந்திரம், யந்திரம், மூலிகை, தந்திரம், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. சரிங்களா? இந்த பிரிவுகளில் தந்திரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது தாந்திரீகம் என்றும் இதை இன்னொரு முறையில் சொல்லுவாங்க. இந்த தாந்திரீகத்தை பயன்படுத்தி நம்மளால் பல காரிய சாதனைகளை புரிய முடியும். ஏன் இந்த தாந்திரீகத்தை சித்தர்களும் மக்களும் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப எளிமையானது. ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்கும், அந்த பாப்பாவுக்கு அழுதுகிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுறோம், ஒரு கை உப்பு, வரமிளகா, இதை வச்சு அந்த குழந்தைக்கு சுற்றி போடுறோம். இது ஒரு விதமான தாந்திரீகம். ஒன்று. அடுத்தது, ஒரு வாகனம் வச்சுருக்கிறீங்க, அல்லது நீங்கள் சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கீங்க. ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை நாட்களில் ஒரு தேங்காவில் சூடம் கொளுத்தி சுற்றி உடைக்கிறீங்க. அல்லது ஒரு பூசணிக்காயில் கற்பூரம் வச்சு சுற்றி உடைக்கிறீங்க. இதுவும் ஒரு வகையான தாந்திரீகம். இப்படி இந்த தாந்திரீகத்தை பயன்படுத்தி உங்களால் ஏகப்பட்ட காரிய சாதனைகளை புரிய முடியும். இப்போ நீங்கள் இந்த உப்பு மிளகா சுற்றி போடுறதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்கிறீங்களா? கிடையாது. நார்மலாக எடுக்கிறீங்க, சுற்றி போடுறீங்க. இந்த மாதிரி சில தாந்திரீகங்களை பயன்படுத்தி நிறைய காரிய சாதனைகளை பண்ண முடியும். நீங்கள் இப்போ கோயில்களில் விளக்கு போடுறீங்க இல்லையா, அது கூட ஒரு வகையான தாந்திரீகம் தான். அந்த தெய்வத்தை ஆக்ரோஷனம் பண்ணுறதுக்கு தான் இந்த விளக்கு போட்டு கும்பிட்றது. பூஜை தரம் சார் சுவாமிக்கு அப்படின்னா, அந்த பூஜை தரதும் ஒரு வகையான தாந்திரீகம் தான். இப்படி உங்களுடைய அத்தனை விதமான கோரிக்கைகளையும் இந்த தாந்திரீகத்தின் மூலமாக உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். பட் அந்த தாந்திரீகத்தோட மெயினான ஒரு பவரே எங்கே இருக்குன்னா, உங்கள் மனசில் இருக்குது. உங்கள் மைண்ட் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னுட்டு நம்பணும். நம்பிக்கையின்மையால் செய்யப்படக்கூடிய தாந்திரீகம் முழு பலன்களை அளிப்பது அல்ல. ஏன்னா உங்களுக்கு மிக அதிகமான அளவிற்கு இந்த தாந்திரீகத்தில் உங்களுடைய மைண்டு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. மற்ற விஷயங்கள் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் கூட அந்த மந்திரத்தினுடைய அந்த அதிர்வுகள் உங்களுக்கு அதற்குண்டான பலனை கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னாலும் நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும், ராமா அப்படின்னா அதுக்குரிய பலன் உண்டு, கிருஷ்ணா அப்படின்னா அதற்குரிய பலன் உண்டு. சரிங்களா?
அதே மாதிரி யந்திரமும் அது மாதிரி தான். நீங்கள் நம்பிக்கையே இல்லாமல் ஒரு யந்திரத்தை எழுதி வீட்டில் வச்சாலும் அதற்குரிய பலன் உண்டு. மூலிகைகளும் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த தந்திரம் என்று சொல்கிற தாந்திரீகத்தை பொறுத்த மட்டும் முழு விஷயமே எங்கே இருக்குது? உங்களுடைய மனதில் இருக்குது. உங்களுடைய மைண்டு தான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுடைய மனநிலையில் நீங்கள் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இதை செய்கிறேன், எனக்கு வெற்றி உண்டு. 11 வாரம் எனக்கு சுவாமிக்கு விளக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. சுவாமிக்கு நான் 11 வாரம் விளக்கு போட்டால் சுவாமி எனக்கான பலனை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற அந்த தீர்க்கமான மைண்ட் செட் மட்டுமே உங்களுக்கு முழு பலனை அளிக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பல பேர் அவங்களுடைய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் வெற்றியடையாமல் போகிறதுக்கு அவங்களுடைய மைண்டை நம்பாதது, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுது. சரிங்களா? சரிங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. இந்த தாந்திரீகங்களில் பணம் பெருகிறதுக்கு, வியாபார வளர்ச்சி அடைகிறதுக்கு, அதே நேரத்தில் கடன்கள் தீர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருவர் பணத்தினை சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எந்த பூஜை பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து சேரும். பணத்தினை ஒரு சிக்கனம் இல்லாமல், ஒரு வரைமுறை இல்லாமல் பயன்படுத்துகிற இடத்துல பணம் தங்காது. நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் பணம் தங்காது. பணத்தை மதித்தால் பணம் தங்கும். இதுதான் ஒரு வரி மந்திரம். இருந்த போதிலும் சில பேருக்கு நேரம் கட்டுறதுனால நல்ல கோடீஸ்வரராக இருப்பாங்க, நல்ல சிக்கனமாக இருப்பாங்க, தேவையானதை பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் நேரம் கட்டு போச்சுன்னா சில திசா புத்திகள் வரும்போது கொஞ்சம் சரிவுகள் வரும். அந்த சமயத்தில் பரிகாரங்கள் இதெல்லாம் உண்டு. ரெண்டாவது, இயற்கையாகவே ஒருத்தருக்கு சில கிரகங்கள் நீசமடைஞ்சாலோ கெட்ட பார்வையில் இருந்தாலோ அவர்களுக்கு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் மட்டுப்படும். சுக்கிரனோ குருவோ ஒரு ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்படையப்பட்டிருந்தால், சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருந்தாருன்னா செல்வம் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் அனுபவிக்க முடியாது. லட்டு ஜிலேபிலாம் கண்ணெதிரில் இருக்கும். சக்கரை நோய் வந்த மாதிரி சாப்பிட முடியாது. இது சுக்கிரனோட குணம். செல்வத்தை அள்ளி கொடுப்பார், ஆனால் அதை அனுபவிக்க விட மாட்டார். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியும். குருங்கிறவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது குரு கெட்டுட்டா அவங்க அந்த வறுமையிலேயே இருப்பாங்க. ஸோ அதனால் குருவும் சுக்கிரனும் கெடக்கூடாது. ஒரு இன்கேஸ் என் ஜாதகத்தில் கெட்டுடுச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே அந்த கிரகங்களை பலப்படுத்தும் விதமாக அமையும். சரிங்களா? கண்டிப்பாக முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யுங்க, பலன் உண்டு, அதில் டவுட்டே இல்லை. அதுவும் இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப எஃபெக்ட் ஆனது. நிறைய பேருக்கு நான் சொன்னது, நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் செய்து பார்த்து சிறப்பான பலன்களை அவர்கள் அடைந்தார்கள், அடைகிறார்கள். ஸ்டில் இன்னமும் கூட அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் பிறை ரகசியம் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்தினுடைய பெயர். என்னங்க 3ஆம் பிறை ரகசியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அமாவாசை முடிந்து அடுத்து வரும் 3ஆவது நாளை 3ஆம் பிறை என்று சொல்லுகிறோம். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நாள் இப்போது நம்ம ஊர் பக்கம்லாம் முதல் நாளை அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நாளை வெறுமானம் அப்படிங்கிற பெயரால் சொல்லுவோம். 3ஆவது நாளை சந்திர தரிசன நாள் அப்படின்னு சொல்லுவோம். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னங்க சந்திர தரிசனம்? எல்லா நாளும் தான் சந்திரன் வராரு. ஏன் அந்த சந்திர தரிசனத்துக்கு மட்டும் அந்த பலன் அப்படின்னா, சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் பிறை இருக்குது இல்லையா, அதாவது இந்த சந்திரனை உட்கார்றாரு இல்லையா, அவர் எந்த பிறையாக உட்கார்றாருன்னா 3ஆம் பிறையாக தான் உட்காந்துட்டு இருக்கிறார். இதுக்கு ஒரு கதையே உண்டு.
விநாயகப் பெருமானை கேலி செய்ததின் காரணமாக சந்திர பகவான் சாபம் பெற்று அவர் 15 நாள் தேயவும் 15 நாள் வளரவும் அந்த சாபத்தை பெறுகிறார். அந்த விநாயகர் தான் அந்த சாபத்தை அளிக்கிறாரு. பிறகு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவனை நோக்கியும் விநாயகரை நோக்கியும் கடும் தவம் புரிந்ததின் காரணமாக விநாயகப் பெருமான் வளர்புரை சதுர்த்தியை, அதாவது ஆவணி மாதம், அதை என்னுடைய சதுர்த்தி நாள், அதாவது விநாயக சதுர்த்தியாக நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய சிறப்பான நாளாக நான் ஏற்றுக்கிறேன்னு அவருக்கு ஒரு வரத்தினை அளிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தோன்ற பிறை, அந்த 3ஆம் பிறையை என்னுடைய ஜடாமுடியில் அணிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தினையும் அளிக்கிறார். இதன் காரணமாக தான் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவபெருமானின் ஜடாமுடியில் இருக்கும் பிறையை தரிசனம் செய்து அவ்வளோ பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் 3ஆம் பிறையை பாருங்கன்னு சொல்கிறது. மேக்சிமம் 3ஆம் பிறை தெரிவது ரொம்ப ரேர், மேக்சிமம் தெரியறதில்ல. ஏன்னா ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6-6:30க்குள்ளே நீங்கள் வானத்தை பார்த்தீங்க, அதாவது மேற்கு அடிவானை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெள்ளிக்கம்பி மாதிரி தோன்றும். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற பட்சத்தில் உங்களால் அதை பார்க்க முடியும். மேகமூட்டமாக இருந்தால் பார்க்க முடியாது. நார்மலான கிளைமேட்டில் வரும், பட் சில மணித்துளிகள் மட்டுமே அந்த பிறையை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த பிறையை நீங்கள் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிறையை பார்க்கும்போது உங்களோட கையில் ஏதேனும் ஒரு தங்க உலோகத்தை வச்சுக்கிட்டு அந்த பிறையை தரிசனம் பண்ணிவிட்டு பிறகு உடனே கையை திறந்து அந்த தங்க உலோகத்தை பார்க்கணும். அது என்னங்க அப்படி அப்படின்னு கேட்டால், எவன் ஒருவன் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தவுடன் இந்த தங்கத்தை பார்க்குறானோ அவன் சுக்கிர கடாட்சத்தை பெறுகிறான். மற்றும் தங்கம் அப்படிங்கிற அந்த பொருளில் குருவும் இருக்கிறார். ஆபரணங்களில் சுக்கிரன் இருக்கிறார், தங்கம் என்னும் சொல்லும் பொருளிலே குரு இருக்கிறார். குருவின் அருளும் சுக்கிரன் அருளும் அவன் பெறுகிறான். இதன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, பணவரவு, தனவரவு ஆகியவற்றை ஒருவர் அடைய முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு பணம் சேரணும், உங்களுக்கு நகைகள் சேரணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விருப்பங்கள் இருந்தால் 3ஆம் பிறையை தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறது. மேலும் யாரெல்லாம் இந்த 3ஆம் பிறையை பார்க்கலாம்? அதே மாதிரி 1000 பிறை கண்டவன் மோட்சம் அடைகிறான் அப்படின்னு சொல்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் 1000 பிறையை பார்த்தா அவர் மோட்சம் அப்படின்னு சொல்கிறது. பட்டு அது கொஞ்சம் இம்பாசிபிள் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம். கொஞ்சம் கஷ்டம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேக்சிமம் பிறையை பார்க்க முடியறதில்ல, மேகமூட்டங்கள் தடுத்துருது. அதே நேரத்தில் 3 பிறை கண்டால் மூர்கனும் தெளிவு பெறுவான் அப்படின்னு சொல்கிறது. வருஷத்துலையோ இல்லை வாழ்நாள்லையோ அட்லீஸ்ட் ஒரு 3 பிறையை பார்த்துட்டிங்கன்னா கூட மூர்கனும் தெளிவாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பிறை கண்டால் திருமண தடை நீங்கும். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேபி தோஷத்தினால, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி தோஷத்தினால திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு 7 பிறையை பார்த்தா திருமணம் நடக்கும். 5 பிறையை தொடர்ந்து கண்டால் என்ன நினைத்தாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பிறைகளுக்கும் கணக்கு இருக்குது. இத்தனை பிறை பார்த்தா அவ்வளோ பலன் அப்படின்ட்டு. பலனை எதிர்பார்க்காமல் தினமும் இந்த பிறையை பார்த்தீங்கன்னா பலன்கள் ஏராளம். அதே நேரத்தில் புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இந்த பிறையை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா புது தம்பதியர்கள் இந்த பிறையை பார்க்குறச்சு நமக்கு நல்ல அந்யூன்யம் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட காலம் அந்யூன்யமாக பிள்ளைகள் பெற்று செழிப்போடு வாழ்வதற்கு, அதை சொல்லுவாங்களே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான அத்தனை வளங்களையும் இந்த பிறை உங்களுக்கு அளிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த தங்க உலோகத்தை பாருங்கன்னு சொன்னேன். இதுக்கு நீங்கள் தங்க காயினை பார்க்கலாம். உங்கள் உடல்லையே அணிஞ்சிட்ருக்கிற தங்கத்தை கூட, உடல் அணிஞ்ச தங்கமாக தான் ஒரு முறை தண்ணீரில்
வாஷ் பண்ணிவிட்டு அதை பிரகாரம் கையில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மறுபடியும் கையில் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த பிறையை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். கண்டிப்பாக அந்த பிறையை பாருங்கள். வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.